வணக்கம். இது உரிமை குரல் கொண்டு வரும் இலங்கையின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். 12 வயது பேர்த்திக்கு 81 வயது தாத்தா செய்த செயல், நீதிமன்றம் கொடுத்த அதிகபட்ச தண்டனை. சாதாரண தர பரீட்சைக்கு பின்னர் மாணவர்கள் கல்வியை கைவிடும் போக்கு அதிகரிப்பு, பிரதமர் ஹரணி அமரசூரிய வெளியிட்ட தகவல். நேற்று முதல் புலமை பரிசில் பரீட்சை விடைத்தாள் மதிப்பீடு ஆரம்பம், ஒரு மாதத்தில் பெறுபேறுகள் வெளியிட முடிவு. நீங்கள் பைத்தியமில்லை வைத்தியர், நாடாளுமன்றத்தில் மஹிந்த ஜெயசிங்க அர்ச்சுனா இடையே கடும் வாக்குவாதம். நல்ல பைத்தியம், நல்ல பைத்தியம், இருங்க நல்ல பைத்தியம், பைத்தியம் டாக்டர். கல்முனை வைத்தியசாலை ஆடை தொடர்பான பிரச்சனையில் தமிழ் மக்களையோ அல்லது தமிழ் அதிகாரிகளையோ குற்றம் சாட்டுவது மிக பெரும் தவறு, சாணக்கியன் எம்பி கருத்து. பேசும் மக்களுக்கு மத்தியிலே தமிழ் மக்கள் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக பேச வேணும், இஸ்லாமிய மக்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக பேச வேணும். இந்த இரண்டு சமூகங்களும் அடிபட்டால் அதனூடாக அரசியல் லாபத்தை அடைவதற்கு இருக்கிற இன்னொரு தரப்பு. இந்த இரண்டு தரப்புக்கும் இதிலே இதை வைத்து குளிர்காயிற ஒரு சூழல் நாங்கள் அவதானிக்க முடியும். சட்டத்தரணிகள் சங்கத்தினருக்கு அரசின் அச்சுறுத்தலா, சஜித் பிரேமதாஸ் பகிரங்க குற்றச்சாட்டு. வடக்கு கிழக்கில் விடுவிக்கக்கூடிய காணிகளை உடனடியாக மக்களிடம் ஒப்படைக்க ஜனாதிபதி உத்தரவு. ஞானசார தேரரின் விகாரையை பாதுகாத்த அதிகாரியொருவர் துப்பாக்கிச் சூட்டில் பலி, வெளியான காரணம். லண்டனில் நடாத்தப்பட்ட அதிரடி சுற்றி வளைப்பில் தமிழர்கள் உட்பட பலர் கைது. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் நீங்கள் எமது செய்தி சேவைக்கு புதியவர் என்றால் இப்போதைய எமது செய்தி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். 12 வயதுடைய தனது சொந்த பேத்தியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்ட 81 வயதுடைய முதியவருக்கு 15 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து வவுனியா மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த தீர்ப்பை மேல் நீதிமன்ற நீதிபதி ஏ ஆனந்தராஜா வழங்கியுள்ளார். இந்த சம்பவம் 2020 ஆண்டு செப்டம்பர் மாதம் போகஸ்வெவ காவல்துறை பிரிவுக்குட்பட்ட வெஹரதென்ன பகுதியில் இடம்பெற்றதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றம் இடம்பெற்ற காலத்தில் குற்றவாளிக்கு 76 வயதாக இருந்ததுடன் 2024 ஆண்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு தொடர்ந்து விசாரணைகள் நடத்தப்பட்டன. விசாரணையின் போது குற்றவாளியின் முதுமையை கருத்தில் கொண்டு தண்டனையில் கருணை காட்டுமாறு பாதுகாப்பு தரப்பு கோரிக்கை விடுத்தது. எனினும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் இயற்கை பாதுகாவலர்களில் ஒருவரான பாட்டனே இக்குற்றத்தை புரிந்திருந்தமை, அதனால் சிறுமிக்கு ஏற்பட்ட கடுமையான உளவியல் பாதிப்புகள் மற்றும் கல்வி பாதிக்கப்பட்டமை போன்ற விடயங்களை நீதிமன்றம் கவனத்தில் கொண்டது. அரச தரப்பு முன்வைத்த சாட்சியங்கள் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையில் குற்றச்சாட்டுகள் சந்தேகத்திற்கு அப்பால் நிரூபிக்கப்பட்டதை தொடர்ந்து குற்றவாளிக்கு 15 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை மற்றும் 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. அபராதத்தை செலுத்த தவறினால் மேலதிகமாக 1 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 10 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அந்த தொகையை செலுத்த தவறினால் மேலும் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் எனவும் தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வழக்கை சட்டமாதிபர் திணைக்களம் சார்பில் அரச சட்டவாதி ஸ்ரீ சிவஸ்கந்த ஸ்ரீ முன்னிலைப்படுத்தியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாடசாலைகளில் மாணவர்களை தொடர்ந்து கல்வியில் ஈடுபடுத்தி வைத்திருப்பது தற்போது மிகப்பெரிய சவாலாக மாறியுள்ளது. குறிப்பாக 16 வயதுக்கு மேற்பட்ட ஆண் மாணவர்கள் கல்வியை இடைநிறுத்தும் நிலை அதிகரித்து வருவதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற பெண்கள், இளைஞர்கள் மற்றும் சிறுவர்களை வேலைக்கு அமர்த்துதல் சட்டமூலத்தின் 2ஆம் வாசிப்பு விவாதத்தில் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். இதேவேளை கல்வித்துறையில் பல முக்கிய மாற்றங்கள் அடுத்த ஆண்டு முதல் நடைமுறைக்கு வரும் என அவர் தெரிவித்தார். அதன்படி 2 மற்றும் 6ஆம் தரங்களுக்கான புதிய பாடத்திட்டம் 2027 ஆண்டு முதல் அமல்படுத்தப்படும். மேலும் நாட்டில் உள்ள அனைத்து முன்பள்ளிகளுக்கும் ஒரே மாதிரியான பொது பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கு தேவையான ஆசிரியர் பயிற்சிகள் மற்றும் தயாரிப்பு பணிகள் ஏற்கனவே தொடங்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். மாணவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் பாடசாலை மாணவர் போக்குவரத்து சேவைகளுக்கான புதிய
புதிய ஒழுங்குமுறைகளும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. அவற்றின் கீழ் மாணவர்களை ஏற்றிச் செல்லும் அனைத்து வாகனங்களிலும் ஆசனப்பட்டிகள் மற்றும் பாதுகாப்பு கண்காணிப்பு கேமராக்கள் கட்டாயமாக பொருத்தப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உரையின் இறுதியில் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பிரதமர் முக்கிய வேண்டுகோள் ஒன்றையும் முன்வைத்தார். பிள்ளைகளின் மனநலம் மற்றும் மன சுதந்திரத்திற்கு அதிக முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்றும், குறிப்பாக பாடசாலை விடுமுறைகளில் அவர்கள் அழுத்தமின்றி மகிழ்ச்சியாக நேரத்தை கழிக்க அனுமதிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. 2026ஆம் ஆண்டிற்கான 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையின் விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் நேற்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமார் லியனகே தெரிவித்ததாவது, விடைத்தாள் மதிப்பீட்டு நடவடிக்கைகள் எதிர்வரும் 25ஆம் திகதி வரை தொடர்ச்சியாக நடைபெற உள்ளன. கடந்த 9ஆம் திகதி நாடு முழுவதும் அமைக்கப்பட்டிருந்த 2723 பரீட்சை மையங்களில் 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை வெற்றிகரமாக நடத்தப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் மதிப்பீட்டு பணிகள் நிறைவடைந்த பின்னர் பரீட்சை பெறுபவர்களை ஒரு மாதத்திற்குள் வெளியிடுவதற்கு திணைக்களம் திட்டமிட்டுள்ளதாகவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்தார். நல்ல பைத்தியம் இருங்க நல்ல பைத்தியம் டாக்டர் நிசா. நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற பிரேரணை விவாதத்தின் போது பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா ஆகியோருக்கிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. தனது உரையை ஆரம்பித்த மஹிந்த ஜெயசிங்க நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவை விமர்சித்தார். நாடாளுமன்றத்திற்கு வருவார், தனது நேரத்தில் உரையாற்றுவார், பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைப்பார், ஆனால் அதற்கு பதிலளிக்க வேண்டிய நேரம் வந்தால் அவையில் இருக்க மாட்டார். இதையே நாமல் தொடர்ந்து செய்து வருகிறார் என அவர் தெரிவித்தார். இதன்போது ராமநாதன் அர்ஜுனா குறுக்கிட்டு கருத்து வெளியிட முயன்றார். அதற்கு பதிலளித்த மஹிந்த ஜெயசிங்க, நீங்கள் பேச வேண்டாம், நீங்கள் நாமலின் நண்பர் அல்லவா, உங்களுக்கு பைத்தியமில்லை, நீங்கள் நல்ல வைத்தியர், உங்கள் பெயரை சொல்ல வேண்டிய அவசியமில்லை, விமர்சிக்க வேண்டியவர்களின் பெயரை நேரடியாக சொல்வேன், எனக்கு முதுகெலும்பு இருக்கிறது, நாமலுக்காக பதில் சொல்ல நீங்கள் யார், முதலில் அமைதியாக அமருங்கள் என்று தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அர்ஜுனா ஒழுங்கு பிரச்சனையை முன்வைத்து மீண்டும் எழுந்து பேசிய போது மஹிந்த ஜெயசிங்க மேலும் பதிலளித்தார். அவரை முதலில் அமரச் செய்யுங்கள், அரசாங்கத்தின் நேரத்தில் நான் உரையாற்றி கொண்டிருக்கிறேன், இவர் யார், அவரை அமரச் செய்யுங்கள் என்று தெரிவித்தார். இதனையடுத்து தலையிட்ட சபாநாயகர் அவையின் நிலையியல் கட்டளைகளுக்கு அமைவாக சபாநாயகரை நோக்கி மட்டுமே கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் என்று மஹிந்த ஜெயசிங்கவுக்கு அறிவுறுத்தினார். இந்த சம்பவத்தால் அவையில் சில நிமிடங்கள் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அரசு ஊழியர்களின் ஆடை தொடர்பான விதிமுறைகள் அரசாங்கம் வெளியிடும் சுற்று நிறுவனங்களின் அடிப்படையிலேயே நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. எனவே இந்த விடயத்தில் தமிழ் மக்களையோ அல்லது தமிழ் அதிகாரிகளையோ குற்றம் சாட்டுவது முற்றிலும் தவறான அணுகுமுறை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் நடைபெற்ற நாடாளுமன்ற அமர்வில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக இல்லை கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பாக கல்முன பேஸ் ஹாஸ்பிட்டலே சில இஸ்லாமிய சகோதரிகள் சில அவங்களுடைய மத ரீதியான அந்த ஆடைகளுடன் அந்த வைத்தியசாலைக்கு நியமிக்கப்பட்டு வந்ததுக்கு பிறகு அதை வைத்து ஒரு குழப்பமான ஒரு நிலைமை ஒன்று தொடர்ந்து கடந்த ஒரு சில நாட்களாக இருக்கின்றது. இதிலே கௌரவ பிரதிசபாநாயகர்கள் இதிலே பின்னணியை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். கௌரவ அமைச்சர் சுகாதார அமைச்சர் சொல்றார், தமிழ் பேசும் கட்சியினுடைய ஒன்றியம் இந்த விடயம் சம்பந்தமாக பார்க்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொல்றார். இன்னொருவர் சொல்லியிருந்தார், இந்த சம்பவத்தோட தமிழ் பேசும் கட்சியுடைய ஒன்றியம் பஞ்சாக பறக்க போகின்றது என்று இன்னொருவர் என்னிடம் சொன்னார். இதிலே இந்த பின்னணியை மிக தெளிவாக நாங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தமிழ் பேசும் 6 தமிழ் பேசும் கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து வேலை செய்கிற விடயத்தை விரும்பாத 2 வகையான தரப்பினர் இருக்கிறார்கள். ஒன்று அரசு தரப்பினர், என்னென்னு சொன்னால் 6 தமிழ் பேசும் கட்சியில் ஒரு அணியாக நின்று ஒன்றாக வேலை செய்தால் அது எதிர்காலத்தில் அரசாங்கத்துக்கு நிச்சயமாக சவாலாக மாறும் என்று அவர்களுக்கு தெரியும். அதே போல் இன்னொரு சமூகம் இருக்கின்றது, இன்னொரு தரப்பினர் இருக்கிறார்கள். இனவாதத்தை மாத்திரம் தமிழ் பேசும் மக்களுக்கு மத்தியிலே தமிழ் மக்கள் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக பேச வேணும், இஸ்லாமிய மக்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக பேச வேணும். இந்த 2 சமூகங்களும் அடிபட்டால் அதனூடாக அரசியல் லாபத்தை அடைவதற்கு இருக்கிற இன்னொரு தரப்பு. இந்த 2 தரப்புக்கும் இதிலே இதை வைத்து குளிர்காயிற ஒரு சூழல் நாங்கள் அவதானிக்க முடியும். நாங்கள் நேற்று மாலையிலே
இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அரசியல் குழு மற்றும் பாராளுமன்ற குழு இணைய வழியிலே நாங்கள் சந்தித்திருந்தோம். இலங்கை தமிழரசு கட்சி இந்த விடயம் சம்பந்தமாக ஒரு தெளிவான அறிக்கை ஒன்றை மிக விரைவாக இந்த விடயம் சம்பந்தம் கட்சியினுடைய நிலைப்பாடை வெளியிடும். இதிலே மிக முக்கியமான விடயம் கௌரவ சபாநாயகர் அவர்களே, பிரதி சபாநாயகர் அவர்களே, இந்த ஆடையுடைய சம்பந்தப்பட்ட விடயத்திலே உண்மையிலே இதிலே தமிழ் மக்களையோ தமிழ் அதிகாரிகளையோ இதிலே சம்பந்தப்படுத்தியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றது என்னுடைய நிலைப்பாடு. ஏனென்று சொன்னால் இந்த சுற்று நிறுவத்தை வெளியிட்டது அரசாங்கம். அந்த சுற்று நிறுவத்தின் அடிப்படையிலே ஆடையுடன் வர வேண்டும் என்ற சுற்று நிறுவத்தை வெளியிட்டது அரசாங்கம். இதிலே இந்த சுற்று நிறுவத்தை மாற்ற வேண்டும், இல்லாவிட்டால் அவங்களுடைய மத ரீதியான ஆடையுடன் வருவதற்கான அனுமதி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் அரசாங்கத்திலே தான் சொல்ல வேண்டும். அரசின் அச்சுறுத்தல் பாணியிலான கருத்து தெரிவிப்புகளே இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் நாடாளுமன்றத்திற்கு வராததற்கான முக்கிய காரணம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றிய அவர் அரசமைப்பின் 22வது திருத்தம் மற்றும் உயர் நீதிமன்ற நீதியரசர் நியமனங்கள் தொடர்பாக கருத்துக்களை முன்வைப்பதற்காக இலங்கை சட்டத்தரணிகள் சங்க தலைவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் அதனுடன் தொடர்புடைய அனைத்து கடித ஆவணங்களும் ஹன்சாட் பதிவில் இணைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இந்த விடயம் குறித்து முன்னரே சபாநாயகருக்கும் சபை முதல்வருக்கும் அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் சில ஊடகங்கள் மூலம் தவறான தகவல்கள் பரப்பப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். இது தனது தனிப்பட்ட அழைப்பு அல்ல என்றும் எதிர்க்கட்சி தலைவராக இணைப்பாளர் என்ற வகையிலேயே செயல்பட்டதாகவும் சஜித் பிரேமதாச விளக்கம் அளித்தார். மேலும் சபாநாயகரோடாக நாடாளுமன்றத்தின் 225 உறுப்பினர்களும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்க வேண்டும் என்பதே தனது நோக்கமாக இருப்பதாகவும் அது தவறாக சித்தரிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். நாடாளுமன்றத்தில் அரசு தரப்பு உறுப்பினர்கள் அச்சுறுத்தும் தொனியில் கருத்து வெளியிட்டதாகவும் அரசமைப்பு உறுதி செய்துள்ள கருத்து சுதந்திரத்தை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் வேறொரு திகதியை கோரியிருந்த போதிலும் அரசுக்கு ஆதரவான சில ஊடகங்கள் அந்த அழைப்பை சங்கம் நிராகரித்ததாக தவறான செய்திகளை வெளியிட்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவரும் தன்னை போலவே இந்த நாட்டின் ஒரு பிரஜை என்றும் அனைத்து பிரஜைகளும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பது அரசமைப்பின் அடிப்படை கொள்கை என்றும் எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. யுத்த காலத்தில் பாதுகாப்பு பிரிவினரால் கையகப்படுத்தப்பட்டு தற்போது விடுவிக்கக்கூடியதாக அடையாளம் காணப்பட்டுள்ள வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள காணிகளை உடனடியாக உரிய உரிமையாளர்களுக்கும் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கும் ஒப்படைக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பாதுகாப்பு பிரிவினருக்கு பணிப்புரை வழங்கியுள்ளார். பாராளுமன்ற வளாகத்தில் நேற்று நடைபெற்ற உயர்மட்ட கலந்துரையாடலின் போது இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. இதில் யுத்த காலத்தில் இராணுவ முகாம்களை அமைப்பதற்காக கையகப்படுத்தப்பட்ட தனியார் காணிகளும் பொதுமக்கள் பயன்படுத்திய அரச காணிகளும் மீள ஒப்படைக்கும் நடவடிக்கைகளை விரைவுபடுத்துவது குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. தேசிய பாதுகாப்பு மிக முக்கியமானதாக இருந்தாலும் பாதுகாப்பு தேவைக்காக எந்தெந்த பகுதிகளில் இராணுவ முகாம்கள் தொடர வேண்டும் என்பதை முப்படையினரும் போலீசாரும் இணைந்து தீர்மானிக்க வேண்டும் என ஜனாதிபதி வலியுறுத்தினார். அதேவேளை பாதுகாப்புக்கு அவசியமில்லாத காணிகளை அதிகபட்ச அளவில் மக்களிடம் மீள வழங்குவதற்கான இறுதி முடிவை விரைவாக எடுக்குமாறும் ஜனாதிபதி இதன்போது அறிவுறுத்தினார். மேலும் காணிகளை விடுவிக்கும் போது மக்களின் நலனையும் வாழ்வாதாரத்தையும் முன்னிறுத்தி செயல்பட வேண்டும் என குறிப்பிட்ட ஜனாதிபதி காணி மீள் கையளிப்புடன் மட்டுப்படாமல் அந்த பகுதிகளில் வாழும் மக்களுக்கு நிலையான வருமானம் கிடைக்கும் வகையில் வாழ்வாதார மேம்பாட்டு திட்டங்களையும் செயல்படுத்த வேண்டும் என தெரிவித்தார். இதற்காக நவீன விவசாய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தி உயர்ந்த உற்பத்தி திறனை உருவாக்கும் திட்டங்களை நடைமுறைப்படுத்துமாறு கமத்தொழில், கால்நடை வளங்கள் மற்றும் காணி நீர்ப்பாசன அமைச்சின் செயலாளருக்கும் ஜனாதிபதி பணிப்புரை வழங்கியுள்ளார். ராஜகிரிய பகுதியில் நேற்று இடம்பெற்ற சம்பவத்தில் ஞானசார தேரரின் விகாரைக்கு பாதுகாப்பு வழங்கி வந்த காவல்துறை அதிகாரி ஒருவர் தனது பணி துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு உயிரிழந்துள்ளார். ஆரம்பகட்ட தகவல்படி அதிகாரி தனது சேவை துப்பாக்கியை பயன்படுத்திய இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அதிகாரி கடந்த சில நாட்களாக உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.
லண்டன் நகரில் சட்டவிரோத குடியேற்றம் மற்றும் அனுமதியற்ற வேலை வாய்ப்புக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட திடீர் சுற்றி வளைப்புகளில் 1000க்கு மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு உள்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த தமிழர்கள் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்களும் அடங்குவதாக கூறப்படுகிறது. 2026 ஆண்டின் முதல் பாதி வரை லண்டன் முழுவதும் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கைகளின் அடிப்படையில் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. உள்துறை அமைச்சின் புள்ளி விவரங்களின்படி 2026 ஆண்டின் முதல் 6 மாதங்களில் பிரித்தானியா முழுவதும் சட்டவிரோத வேலை வாய்ப்பை இலக்காக கொண்ட 7270 சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இது 2025 ஆண்டின் இதே காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் 31% அதிகரிப்பாகும். இது 2025 ஆண்டின் இதே காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் 31% அதிகரிப்பாகும். இந்த நடவடிக்கைகளின் மூலம் 4756 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் 2024 ஜூலை மாதத்திலிருந்து இதுவரை குடிவரவு சட்ட மீறல்களுடன் தொடர்புடைய மொத்த கைதுகளின் எண்ணிக்கை 17,000 உயர்ந்துள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த ஜூன் மாதம் பிரித்தானியா முழுவதும் குடிவரவு குற்றங்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட ஒருங்கிணைந்த சோதனை நடவடிக்கையின் தொடர்ச்சியாகவே இந்த புதிய புள்ளி விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உரிமை குரலோடு இணைந்திருங்கள்.